பேசும் பனிமலரே அத்தியாயம் 26. லேகாவும் கதிரும் சேர்ந்து ஏதோ திட்டமிடுகிறார்கள் என்பதை கண்டுபிடித்த கௌதமினால் அவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் என்பதை தான் கண்டுபிடிக்க முடியவில்லை. மனதின் ஓரத்தில் அது நெருஞ்சி முள்ளாய் உறுத்தியது. அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு தன் வேலைகளை செய்ய தொடங்கினான். அன்று ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு மேல் சாரா கௌதமிடம் சொல்லிவிட்டு சர்ச்சுக்கு கிளம்பிச் சென்றாள். சென்று வெகுநேரம் ஆகியும் அவள் வராமல் போகவே அவளுக்கு ஃபோன் செய்து பார்த்தான். வேறு யாரோ ஒரு நபர் ஃபோனை எடுக்கவும் பயந்து போனவன் சாரா எங்க என்று கேட்டான். அந்த பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுங்க, ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க என்று எதிர்ப்புறத்திலிருந்து பதில் வரவும் சில நிமிடங்கள் மூளை மரத்து போனதை உணர்ந்தவன் சுய உணர்வு பெற்று நடுங்கும் கைகளையும் கால்களையும் மிகவும் சிரமப்பட்டு சமன்படுத்தி எப்படி வந்தோம் என்று தெரியாமலேயே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தான். மீண்டும் சாராவின் நம்பருக்கு ஃபோன் செய்து அவள் இருக்குமிடம் அறிந்து அங்கு செல்லும் பொழுதே அந்த நபர் வந்து கௌதமிடம் ஃபோனை கொடுத்தான். என்னாச்சு என்று கண்களில் உயிரை தேக்கி கேட்டான். ஒன்றும் ஆகலைங்க, அவங்க ஸ்கூட்டியில் வரும்பொழுது ஒரு லாரி வந்து அவங்க பின்னாடி இடிச்சிருச்சு. அவங்க நல்ல நேரம், அவங்க விழுந்த இடத்துல மணல் கொட்டி வச்சுருந்ததால் எந்த காயமும் படாமல் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு மயக்கமாயிருச்சு. நான் தான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். நீங்கள் யாருங்க? அந்த பொண்ணோட ஹஸ்பண்டா? ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ் என்று கண்ணீர் மல்க கூறினான். பரவாயில்லைங்க, சரி நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான். ஓடி சென்று சாராவை பார்க்க அவள் அப்பொழுதுதான் எழுந்து அமர பார்த்தாள். அவள் அருகே சென்றவன் என்னாச்சுமா என்று பதட்டமாக கேட்டான். தெரியலங்க, எதுவுமே ஞாபகம் இல்லை என்று தலையை பிரித்தபடி அமர்ந்திருந்தாள். எங்கேயும் வலிக்கலையே? இல்லை, சரிவா வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி அவளை கூட்டி சென்றான். வீட்டிற்கு சென்றதும் லேகாவிடமிருந்து ஃபோன் வரவே எரிச்சலுடன் அட்டன் செய்தான். என்ன கௌதம், சாரா தப்பிச்சுதா போலையே என்று அவள் சொல்ல கௌதமிற்கு உலகமே இருண்டது போல் இருந்தது. ஏய் நீ தானே? நானே தான் அவளை போட்டு தள்ளுறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணினேன். பட் அவள் சொதப்பிட்டான். எல்லா நேரமும் என் பிளான் சொதப்பாது கௌதம். அவனுக்கு கோபத்தில் நரம்புகள் புடைக்க தொடங்க, இப்போ மட்டும் நீங்கள் இருந்த உன் கழுத்தை நெரிச்சே கொன்றுவேன். நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக அவளை கொல்லாமல் விட மாட்டேன். ஏய் என்னடி உனக்கு வேணும்? உனக்கு என்ன பைத்தியமா? ஆமாம், நான் வாழ வேண்டிய லைஃப்பை இப்போ அவள் வாழ்ந்துட்டு இருக்கா. லேகா வேணாம், இதோட எல்லாத்தையும் விட்டுரு. இல்லாட்டி நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நீ நினைக்காத. நீ எது வேணால் செஞ்சுக்க, ஆனால் நான் சாராவோட சாவு என் கையில் தான். லேகா ப்ளீஸ், இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ அவளை வேணான்னு சொல்லி துரத்த விடணும். நோ, முடியாது. அப்போ என்னாலையும் நிறுத்த முடியாது. சாராவை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடி என்று சொல்லி ஃபோனை வைத்தான். அவளிடம் தைரியமாக பேசினானே தவிர உள்ளுக்குள் பயம் அதிகரித்தது. சாராவை எங்கும் செல்ல விடாமல் ஒரு வாரம் வீட்டிற்குள்ளேயே அடைத்து வைத்தான். பாஸ், என்னால் முடியல, எதுக்குங்க வீட்டை விட்டு வெளியே போகவே விட மாட்டேங்கிறீங்க என்று கேட்டவளிடம் என்ன சொல்வது என தெரியாமல் குழம்பி போனான். அவளிடம் உண்மையை சொன்னால் அவள் அதை எப்படி எடுத்துக்கொள்வாளோ என்று பயந்து அதை அவளிடம் சொல்லாமலேயே மறைத்து வைத்தான். 2 நாட்கள் சென்ற பிறகு கௌதம் ஆஃபீஸிற்கு சென்ற பின் அவனது அப்பா லேகாவுடன் சாராவை பார்க்க வந்தார். லேகாவை அவருடன் பார்த்தவள் மிகவும் பயந்து போனாள். வாங்க அங்கிள் என்று சொல்லி அவரை அமர வைத்தவள் லேகாவையும் அமரும்படி சொன்னாள். சாரா இங்கே வா என்று அவளை பக்கத்தில் அமர்த்தி கொண்டவர் சரி சொல்லு என்றார். என்ன அங்கிள் சொல்லணும்? சாரா இங்கே பாரு, வீணா என் கோபத்தை கிளறாத. எல்லா விஷயத்தையும் லேகா என்கிட்ட சொல்லிட்டா. நீயும் கௌதமும் கல்யாணமே பண்ணிக்கலையாமே. எல்லாமே நடிப்பா? இல்லை அங்கிள், அது நீயும் சேர்ந்து என்னை ஏமாத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை சாரா. நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன். கடைசியில் நீயும் கேவலம் பணத்துக்காக அவன் கூட சேர்ந்து நடிச்சியா? ஐயோ இல்லை அங்கிள், நான் பணத்துக்காக ஒன்றும் நடிக்கலை. பின்ன வேறு எதுக்கடி நடித்த என்று லேகா கத்தி பேசவும் சாராவிற்கு கண்களில் நீர் நிறைந்து விட்டது. சரி, நடந்ததெல்லாம் எப்படியோ போகட்டும். அதான் கௌதம் லவ் பண்ணுற பொண்ணு வந்துருச்சே. அவள் வர வரைக்கும் தானே இந்த ட்ராமாலாம் போடணுன்னு நினச்சிங்க. ஸோ ட்ராமா முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பு என்று அவர் சொல்லவும் அதிர்ச்சியில் விழிவிரிய அவரை பார்த்தாள். எப்படி அங்கிள் அவள் போவா? இந்த வசதி வாய்ப்புக்காகத்தானே கௌதமியை மயக்கி வச்சிருக்கா. அடித்து துரத்துனா தான் போவா. இப்படி அசிங்கமாக பேசாதீங்க. யாரு, நான் அசிங்கமாக பேசுகிறேன்னா? சரி, நான் எதுவும் பேசுகிறேன். நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு. உனக்கு என்ன வேணுமோ கேளு. இப்போயே அங்கிள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவார். வாங்கிட்டு ஓடி போயிரு. லேகா இப்படி பேசுவோம் உடைந்து போனவள், அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், இவங்க சொல்கிற எதையும் நம்பாதீங்க. நானும் கௌதமும் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்க திரும்ப எங்கள் லைஃப்பை குழப்ப பார்க்குறாங்க. ஏய் நிறுத்து, நீ நடிக்க வந்தவ தானே, அதை மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் லைஃப்பில் நுழைஞ்ச? எப்படி இருந்தாலும் கௌதம் என்ன தான் லவ் பண்ணுறாரு. நீ தான் அவரை மயக்கி என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட.
நீ போயிட்டா திரும்பவும் கௌதம் என்கிட்டயே வந்துடுவார். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவளுக்கு மிகவும் கூசியது. தான் செய்தது தவறோ என்று மிகவும் மனமுடைந்து போனாள். எது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், வேறொரு பெண்ணை காதலிப்பவனை தானும் விரும்பியது மன்னிக்க முடியாத குற்றம்தான். யோசனையினுடைய அமர்ந்திருந்தவளை கௌதமின் அப்பா அதட்டினார். சாரா, இங்க பாரு, நீ பண்ணினது தப்பா சரியான்னு நான் கேட்க வரல. லவ் பண்ணவங்கள சேர்ந்து வாழ விட்டுட்டு நீ போயிடுறதான் பெட்டர். இல்லை அங்கிள், நீங்கள் உங்கள் பையன்கிட்டயே பேசிக்காங்க. அவர் போக சொன்னால் மட்டும்தான் நான் போவேன் என்று உறுதியுடன் பேசியவளை கண்டு அவர் குழம்பி போனார். அங்கிள், நீங்கள் கௌதம் கிட்ட பேசாதீங்க. இவளே அவரை ஏமாற்றி தான் இங்கே இருக்கா. கௌதம் கிட்ட சொன்னாலும் அவர் அனுப்ப மாட்டாருங்கிற தைரியத்தில் தான் இப்படி பேசுகிறா. எப்படியாச்சும் இவ்வளோ விரட்டி விடுங்க அங்கிள் என்று லேக்கா சொல்லவும், சாரா, ஏன் அவனை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிற? அங்கிள், நான் சொல்கிறத நம்புங்க ப்ளீஸ். கௌதம் என்ன தான் அங்கிள் லவ் பண்ணுறாரு, லேக்காவை இல்லை. சரி, நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் அதை ப்ரூவ் பண்ணி காட்டு. எப்படி அங்கிள்? நீ அவனை விட்டு போயிடு. அப்பவும் அவன் உன்னையே நினச்சிட்டு இருந்தான்னா உங்கள் லவ் ட்ரூன்னு நான் ஒத்துக்கிறேன். இதற்கு மேலும் எப்படி இவருடன் வாதாடி கௌதமை தக்க வைத்துக் கொள்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. சரி அங்கிள், நான் போகிறேன். அப்போ இப்போவே கிளம்பு. அவன் வந்தால் நான் சொல்லிக்கிறேன். இல்லை அங்கிள், அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன் என்று சாரா சொல்லவும், அங்கிள், இவ வேறு ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது. இப்போவே போக சொல்லுங்கள் என்று லேக்கா சொன்னாள். உங்களுக்கு என்னங்க வேணும்? நான் தான் போகிறேனே சொல்லிட்டேனே, அப்புறமும் என்ன? சொல்லாமல் போயிட்டா அவர் என்ன தேடி வரமாட்டாரா? கண்காணாமல் எங்கேயாச்சும் போய் தொலை. நான் இதுக்கு ஓடி ஒழையணும்? அவர் என்னை தேடி வராத மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு போகிறேன். பட் நான் போனதுக்கப்புறம் அவர் உங்கள் கூட சேர்ந்து வாழ்வார்னு கனவுலையும் நினைக்காதீங்க. சரி அங்கிள், வாங்க போகலாம். நாளைக்கு என்ன கிழிக்கிறான்னு பார்க்கலாம் என்று அவரை கூட்டி சென்று லேக்கா சென்று விட்டாள். எத்தனை முறை யோசித்தும் தான் செய்த தவறு மட்டுமே அவளுக்கு பெரியதாய் தெரிந்தது. நடிக்க வந்தவள் அதை மட்டுமே செய்திருக்க வேண்டும். இத்தனை கேவலமும் அவமானமும் தனக்கு தேவையா? லேக்கா வாழ வேண்டிய வாழ்வை தான் தட்டி பறித்தது போல் உணர்ந்தாள். ஒருவேளை கௌதமை தற்காலிகமாக பிரிவது கூட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை தரலாம் என்று யோசித்தவளுக்கு அதை செயல்படுத்தும் வழிமுறைதான் தெரியவில்லை. பிரிந்து செல்ல எதை காரணமாக அவனிடம் சொல்ல முடியும் என்று மண்டையை உடைத்து யோசித்து கொண்டிருந்தாள். கௌதம் வேறு லேக்காவிடம் இருந்து சாராவை காப்பாற்ற வழி தேடிக் கொண்டிருந்தான். அன்று மாலை வீடு வந்தவனிடம் பேச வேண்டும் என்று சொல்லி அமர வைத்தாள். என்ன சாரா பேசணும்? பாஸ், லேக்கா இன்னைக்கு என்னை பார்க்குறதுக்கு இங்கே வந்திருந்தாங்க. அவங்க இன்னும் உங்களை லவ் பண்ணுறாங்களாம். ஸோ என்ன உங்களை விட்டுட்டு போக சொல்கிறாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்னங்க சொல்ல போகிறேன்? முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டேன். பட் அவங்க நீங்கள் என் மேலே வச்சுருக்க லவ்வையே சந்தேகப்படுறாங்க. லேக்கா மேடம் உங்களை விட்டுட்டு ஃபாரின் போனதால தான் உங்களுக்கு என் மேலே லவ் வந்துச்சான். அதே மாதிரி நானும் உங்களை விட்டுட்டு போயிட்டா நீங்கள் திரும்பவும் அவங்களையே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேங்கன்னு அடித்து சொல்கிறாங்க. அவள் என்ன வேணால் சொல்லிட்டு போகட்டும். நீ என்ன சொன்ன? அதை மட்டும் சொல்லு. பெருமூச்சை வெளியேற்றியவள், எனக்கும் அது கரெக்டாக இருக்குமோன்னு பட்டுச்சு என்று அவள் சொல்லி முடிக்கும் முன் பலமான ஒரு அடியை அவள் கன்னத்தில் இறக்கியிருந்தான். இன்னும் அடி உனக்கு நம்பிக்கை வரல? உன்னை போய் உருகி உருகி காதலிக்கிறேன் பாரு, என்ன சொல்லணும்? போய் தொலை என்று கோபக்குரலில் அவன் கத்தவும் அவள் அறைக்கு ஓடியே விட்டாள். அடுத்த நாள் காலையில் சிவந்த கண்ணமும் அழுதழுந்து வீங்கிய கண்களுமாக அவளை பார்க்க அவனுக்கே பாவமாய் போய்விட்டது. இப்போ என்ன தாண்டி வேணும் உனக்கு? பாஸ், லேக்கா மேடம் நேற்று வந்து சொல்லிட்டு போனது எல்லாமே பொய்ன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். என்ன சொல்கிற? நான் உங்களை விட்டுட்டு போனாலும் நீங்கள் எனக்காகவே காத்திருக்கணும். அவங்க சொன்ன மாதிரி மாறக்கூடாது. ஸோ அதுக்கு என்னை விட்டுட்டு எங்கடி போவ? ப்ளீஸுங்க, கொஞ்ச நாளைக்கு மட்டும் நம்ம பிரிஞ்சிருக்கலாம். சாரா, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படின்னா உங்களை ட்ரூவே இல்லை. உண்மையான காதல் எத்தனை பிரிவை வேணால் தாங்கும். சரி போயிடு. ஆனால் நீயே தான் போகிற. நீயாவே தான் திரும்பியும் வரணும். நான் கண்டிப்பாக உன்னை தேடி வரமாட்டேன். என் மேலே நம்பிக்கை இல்லாதவளை தேடி வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அப்புறம் புதுசாக மும்பையில் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நாங்கள் போனால் திரும்பி வர வருஷமே ஆயிடும். அது வரைக்கும் என்னை பிரிஞ்சு இருப்பியாடி என்று கண்களில் காதலுடன் அவன் கேட்கவும் உள்ளுக்குள் முற்றும் முழுதாய் உடைந்து போனாள். இந்த பிரிவு தான் அவனது காதலின் வலிமையை காட்டும். மனதை கல்லாக்கியபடி என்னால் முடியும் என்ற உறுதியான பதிலை கூறினாள். அதில் அவன் மனமும் நொந்து போனது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.